Taste the Daily. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே வேக தடையில் மோதி இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் உயிரிழந்த நிலையில் உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் ஆரன்புதூர் பகுதியை சேர்ந்த சத்யா ஆனந்த் பள்ளிப்பாளையம் புதிய காவிரி ஆற்று பாலம் வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது பாலத்தின் மீது புதிதாக போடப்பட்டிருந்த வேக தடையில் மோதிய விபத்தில் உயிரிழந்தார். இந்நிலையில் வேக தடை சரிவர தெரியாததால் சத்யா ஆனந்த் உயிரிழந்ததாகவும் இதற்கு போலீசார் மற்றும் நெடுஞ்சாலை துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்று புது பாலத்தின் அருகே உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நெடுஞ்சாலைத்துறை சார்ந்த அந்த அதிகாரிகளும் வேகத்திற்கு ஒரு பெயிண்ட் கூட அடிக்கல. அந்த மின் விளக்கு இருக்கும் இல்லைங்களா, அமைஞ்சக்கூடிய அந்த மின் விளக்கா பதிச்சிருக்கு, அதுவும் பதிக்கல. இல்ல இங்க வேகத்திற்குன்னு ஒரு போர்டு கம்பமா வைக்கல. இரவு போட்டுவிட்டு எத்தனை உயிர்களை காவு வாங்க போகுதுன்னு தெரியல. இந்த பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 5 பேருக்கு மேல விழுந்தது மட்டும் இல்லாம நேற்று ஒருத்தர் தலையில அடிபட்டு காயமாயிருக்குது. சிவகங்கை மாவட்ட ஆட்டோ தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் திமுக அரசின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆட்டோ தொழிலாளர் வாழ்வை நாசமாக்கும் பைக் டாக்ஸி தடை செய்ய வேண்டும், தொழிலாளர் நலவாரியம் மூலம் ஆட்டோ செயலியை துவக்க வேண்டும், பதிவு செய்த ஆட்டோ தொழிலாளர்களுக்கு பொங்கல் போனஸ் 5000 ரூபாய் வழங்குவதோடு 6000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்டோர் விடியா திமுக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 2 பேர் காயமடைந்தனர். செல்லம்பட்டி கிராமத்தில் பாரூர் பகுதியைச் சேர்ந்த ராபின் ஸ்ரீ மற்றும் கமக்காலப்பட்டி கிராமத்தை சேர்ந்த பிரபு ஆகியோரின் இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் இருவரும் காயமடைந்த நிலையில் இந்த விபத்து குறித்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் விவசாய நிலத்தில் சோலார் பேனல் பிளான்ட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் புகார் அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆவுடையார் கோவில் பாப்பா நேந்தலை சேர்ந்த சுரேஷ் என்பவர் 20 ஏக்கர் விவசாய நிலத்தில் சோலார் பேனல் அமைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வந்துள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் சோலார் பேனல் அமைப்பதனால் வெப்பம் அதிகரித்து நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் என்றும் இதனை அமைக்க கூடாது என்றும் வட்டாட்சியரிடம் மனு கொடுத்த நிலையில் சோலார் பேனல் அமைக்கும் பணிகளை தற்காலிகமாக நிறுத்தினார். விவசாயம் செய்வதற்காக ஒரு 20 ஏக்கர் நிலங்களை விலை கொடுத்து வாங்கினார். விவசாயம்தான் செய்கிறேன் என்று மக்களிடம் வாக்குறுதி அளித்துவிட்டு விவசாயம் செய்து வந்தார். தற்பொழுது அவர் வேறு நபருக்கு விற்கப்பட்டு அவர் மூலமாக சோலார் பேனல் அமைக்கும் திட்டத்திற்கு அடிப்படை பணிகளை செய்து வருகிறார். இதன் மூலம் எங்களுடைய விவசாய பணிகள் பாதிக்கும் என்று கருதிய கிராம பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்துவதற்காக முன்னேற்பாடுகளை